ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லைஃப் வித் மில்லட்ஸ். நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோங்க. அந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சா தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியுங்க. நம்மக்கிட்ட இங்கே பாருங்களேன், ஜெயாஸ் உளுந்தங்களி மிக்ஸ் 75% உளுந்துங்க, கருப்பு உளுந்து 75% போட்டு நம்ம இதை நம்மளே கைப்பட ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? நம்ம இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளந்து எடுத்துருக்கோம். இவ்வளோ தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த டம்ளருக்கு நீங்கள் எந்த டம்ளரில் அளந்துக்கிறீங்களோ அளந்துக்கோங்க. இது என்ன அளவு அப்படின்னாக்க, இப்போ 200 மாவு போடுறீங்க, 200 கிராம்ஸ் மாவு போடுறீங்க அப்படின்னா 500 ml தண்ணி ஊற்றணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எல்லாமே இந்த பேக்கெட்லேயே இருக்கும், சரிங்களா? இப்போ 200 mlக்குனா ஒரு கருப்பட்டி போடலாம். நம்ம இந்த அதை விட பாதி அளவு தான் எடுத்துருக்கோம் மாவு. ஸோ இதில் நான் 3/4 கருப்பட்டி போடப்போகிறேன். நல்லா இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக வேணும்னா அரை கருப்பட்டி போட்டுக்கோங்க. இதை உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ இது 1 டம்ளர் அப்படிங்கிறனால 2.5 டம்ளர் தண்ணி அந்த கருப்பட்டிக்கே நான் வச்சுருவேன். வச்சுட்டு ஃபில்டர் பண்ணும்போது அப்படியே கிண்டிடலாம் இல்லையா? அதுக்காக இது பாகெல்லாம் காய்ச்ச வேணாம். கருப்பட்டியை இடித்து உள்ளே போட்டிருக்கேன். இது கரைஞ்ச உடனே அப்படியே ஃபில்டர் பண்ணி இதில் உள்ள அழுக்க ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பொடி ஜல்லடையை வச்சு ஃபில்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க, அதில் குறுமணல் மாதிரி நிறைய கருப்பட்டியில் இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை நீங்கள் கழுவிட்டு தான் திருப்பி இதே பாத்திரத்தில் சமைக்கிறதா இருந்தால் சமைக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த குறுமணல் ஃபுல்லாக அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ சாப்பிடும்போது நம்ம ஒரு மாதிரி வாயில் நறுன்னு வரும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம், சரியா? ஆறினப்புறம் தான் மாவை போட்டு கிண்ண கட்டி விழாமல் இருக்கும். இப்போ ஆறிடுச்சு தண்ணி. ஏன்னா சூடாக போட்டோன்னா கஷ்டம் இல்லையா? அதுக்காக நான் போடுறேன். இப்போ நம்ம நல்லா இதை கலக்கிக்கலாம். நல்லா கரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியே இல்லாமல், ஆறி இருக்கிறதுனால கட்டியே இல்லாமல் கரைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கையை எடுக்காமல் இதை கிளறிட்டே இருக்கணும். இது ஈஸியாக நம்மளோட ஜெயாஸ் உளுந்தங்களி மாவை ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். இதுல நம்ம சுக்கு போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா ஏலக்காய் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், கொஞ்சமா பச்சரிசி போட்டிருக்கோம். மற்றபடி எல்லாமே 75% வெறும் கருப்பு உளுந்து தாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது தொடர்ந்து வாரம் நாங்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் வாரம் எடுத்து இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். செய்யறது கஷ்டம் தானே, நம்மளாம் இப்போ செய்யறது இல்லை. ஸோ ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப மனமாக இருக்கும். நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலியெல்லாம் பறந்தே போயிடுங்க. நான் இதை கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறமா ஓரளவு கெட்டி அனுப்புறேன், காமிக்கிறேன். இந்த மாதிரி கிண்டி ஓரளவு கெட்டியானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நல்லெண்ணெய், நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் விடணும். அந்த நல்லெண்ணெயிலேயே அந்த மாவு வேகணும். இதே மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் விடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய், அது செக்கில் ஆட்டினது விடுங்க, பேக்கெட்டில் உள்ளது வேணாம். அந்த மாதிரி விடும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி எண்ணெயே வெளியே தெரியாது. ஆனால் அந்த எண்ணெயிலேயே வேகும். சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிருச்சு பார்த்தீங்களா? எண்ணெயே இல்லைல்ல மாவில். திரும்ப ஒரு கரண்டி. நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ கட் வைக்கணும் எல்லாமே உங்களுக்கு பேக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க, ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் ஸ்க்ரீனில். அதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கார்டன் லவராக இருந்தீங்க, ஏதாச்சும் செடி வைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்க, நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனலில் இருக்கக்கூடிய விதைகளாவது கட்டிங்ஸாவது உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது கிஃப்டாக அனுப்பி தரேங்க. இப்போ 3வது தடவையா நம்ம ஆயில் விடுறோம். இதுக்கப்புறம் நம்ம அப்படி இறக்கிடலாம். நம்ம கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. சிறுதானியங்கள்ல ரெடி பண்ண 30 தானியங்கள், பாரம்பரிய அரிசிகள்லாம் போட்டு செஞ்ச சத்து மாவு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி மாவு, அதுக்கப்புறம் நலங்கு மாவு, அப்புறம் ஃபேஸ் பேக் 2 இருக்கு. அதாவது நார்மல் ஸ்கின்னுக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின்னுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேர் பேக் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடுதலை தைலம் இருக்குது. அப்புறம் இந்த மாசத்துல நம்ம முருங்கைக்கீரை பொடியும், முடவாட்டுக்கால் கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட சூப்பு பொடியும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போறோம். ஸோ எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஆர்டர் நீங்க அதிகமா பிளேஸ் பண்றீங்க, ஒரு 2000 ரூபாய், 2500 ரூபாய்க்கு நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், ஆரோக்கியமா நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன கிஃப்ட்டும் கூட உங்களுக்கு இருக்குது. அது என்னங்கிறது நம்ம அடுத்தடுத்து நம்ம
அறிவிப்போம். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து மண் பாத்திரங்கிறதுனால. இதே நான்ஸ்டிக்லாம் செஞ்சீங்கன்னா கூட இன்னும் உருண்டு அப்படியே இப்படி அல்வா பதத்துக்கு உருண்டு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணணும். இது என்ன ஆகும்னா மண் பாத்திரத்தில் வச்சிருக்கனால கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே கட்டியாயிரும். ஸோ அப்போ நம்ம அப்படியே உருட்டி சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்துடும். அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ஹீட் வந்து நல்லா தாங்கும் இதில். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா அப்படி கையில் உருட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. ஓகே.